மாதங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தை இறைவன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தை அடையக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை உணர வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஆதியில் ஐயாமில் அஷர். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அதைவிட இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய வேறு எந்த அமல்களும் கிடையாது என்று நபிகளார் சொல்கிறார்கள். எப்படி ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏராளமான நன்மைகளை நாம் செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறதோ, அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் நீங்கள் அதிகமான அமல்களை செய்து விடுங்கள். ஏன்? அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரியது, அதற்கு இறைவன் ஏராளமான கூலிகளை வழங்குகிறான் என்று நபிகளார் சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வல ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை ஜிஹாதை விடவுமா? எந்த அமலும் அதற்கு இணையாக ஈடாக வராது என்று நீங்க சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தன் உயிரை கொடுக்கிறானே, அது கூட ஈடாக வராதா என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் இழப்பதற்காக ஒருவன் களத்திற்கு சென்று அங்க ஜெயிச்சுட்டு வந்தா கூட அந்த நன்மை நீங்க அடைஞ்சிட முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பு நீங்க அடைஞ்சிட முடியாது. ஒருவேளை அந்த களத்திலே அவன் கொல்லப்பட்டு விட்டால் அவன் வேண்டுமானால் இந்த சிறப்பை தாண்டி வரலாமே ஒழிய, போர்க்களத்திற்கு சென்று நீங்கள் உயிரோடு வந்தால் கூட இந்த ஒரு சிறப்பை உங்களால் தொட்டுவிடவே முடியாது என்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இத்தனை பெரும் சிறப்பிற்குரியது என்று நபிகளார் சொல்கிறார்கள். அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் அரஃபா நாள் உலக முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக உறுதியாக பதிய வைக்க வேண்டிய மிக அற்புதமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அரஃபாவுடைய தினத்தில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளில் இருந்து அதிகமான நபர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறான். இந்த அரஃபாவுடைய தினம் என்பது அத்தனை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம். இந்த நாளில் நரகத்திலே இருக்கக்கூடியவர்களில் அதிகமான நபர்களை இறைவன் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறான். கவனமாக இருங்கள், அதிகமான அமல்களை செய்யுங்கள், நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாள் 9ஆம் நாளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை பேசுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், யார் அந்த அரஃபாவுடைய தினத்திலே ஒரு நோன்பு வைக்கிறாரோ, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு நோன்பு இல்லை, ஆனால் அந்த அரஃபாவுடைய தினத்தை நாம் அடையக்கூடிய காலகட்டத்தில் அந்த 9ஆம் நாளில் நாம் நோன்பு நோற்போமையானால் அதனுடைய பாக்கியத்தை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், யுகஃபிரு சனத மாலியா வல் பாக்கியா. அந்த ஒரு நாள் அவர் வைக்கக்கூடிய நோன்பு அவருடைய கடந்த ஓராண்டு கால பாவத்தையும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு கால பாவத்தையும் இறைவன் மன்னிப்பதற்கான வாய்ப்பை அந்த ஒரு நோன்பில் இறைவன் வழங்குகிறான். விட்டுறாத, ஒரு நோன்பு தான், அதுக்கு கூலி எப்படி? கடந்த ஓராண்டு கால பாவம், எதிர்வரக்கூடிய ஓராண்டு கால பாவம், ரெண்டையும் சேர்த்து 2 ஆண்டுகளுடைய பாவங்களையும் இந்த ஒரே நாளில் நான் மன்னிக்கிறேன். இறைவனுடைய தயாள குணத்தை, இறைவனுடைய பேரன்பை, இறைவனுடைய பெரும் கருணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு நோன்பு வைக்கக்கூடிய அடியார்கள் மீது வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த துல்ஹஜ் மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு இத்தனை பெரும் கூலி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் இந்த துல்ஹஜ் மாதத்தை கவனத்திலே கொண்டு ஹஜ் செய்வாரையானால், ஹஜ் என்கிற பெரும் வணக்கம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்பட்ட விஷயம். எப்படியாவது காபாவை நாம் கண்டுவிட மாட்டோமா, வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளாவது கிடைத்து விடாதா என்று உலகத்திலே உள்ள கோடான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஏங்கி தவிக்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திலே இறைவனால் விதிக்கப்பட்ட ஹஜ் என்கிற கடமையை இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஒருவர் நிறைவேற்றுவாரையானால் அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜு மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு லைஸலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவனத்தை தவிர வேறு எந்த விதமான கூலியும் அவருக்கு கிடையாது. இவர் செய்த ஹஜ்
அந்த ஹஜ்ஜிலே முகஸ்துதி இல்லை, அதிலே விளம்பரம் இல்லை, அதிலே பெருமை இல்லை, அதிலே கர்வம் இல்லை, அதிலே ஆணவம் இல்லை. முழுக்க முழுக்க இறைவனுக்காக, இறைவனை வணங்குவதற்காக, இறை அச்சத்திற்காக, இறை நேசத்திற்காக அந்த ஹஜ் அமையுமானால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் தருவதற்கு இறைவன் விரும்பவில்லை. ஒற்றை வணக்கம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மாபெரும் வணக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதுபோல குர்பானி என்கிற வணக்கம், இப்படி இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் அதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள், அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள், அதிலே எத்தனை பேரும் இறைவனுடைய அருளை நாம் தேடுவதற்கு ஆர்வமாக முன்னேற்போடு இருக்க வேண்டும் என்று நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் தயார்படுத்தக்கூடிய வகையிலே ஏராளமான சிறப்புகள் இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் வெறுமனே இந்த நேரத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு செல்வதனால் எந்த விதமான நன்மையை நம்மால் முழுமையாக உணர முடியாது சகோதரர்களே. இத்தனை பெரும் சிறப்புகளை இந்த மாதத்திற்கு இறைவன் தந்திருக்கிறான் என்றால் ஏன் தந்தான்? இந்த மாதத்திலே இத்தனை பெரும் அருள்களை இறைவன் வழங்குகிறான் என்றால் ஏன் வழங்குகிறான்? இந்த மாதத்தில் செய்ய